ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலாக ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்கட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் மீதி இருக்கிற எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மேரி பிஸ்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முழு பாக்கெட் அளவுக்கு பிஸ்கட்டை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில். பிஸ்கட் உடச்சி போட்டதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக ஆப்ஷனலுக்காக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் கண்டென்ஸ் மில்க் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பே இல்லாமல் நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த பிஸ்கட் பவுடரோட ஒரு 100 ml அளவுக்கு காய்ச்சி நல்லா ஆற வச்சின பால் அதை சேர்த்து அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே இதை ஐஸ்கிரீம் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டால் நீங்கள் எந்த ஒரு பாத்திரனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் இல்லை பிளாஸ்டிக் எது வேணாலும் பரவாயில்ல. இதில் நம்ம அந்த அரைச்ச அந்த பிஸ்கெட் அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வைங்க. இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து நான் 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்பொழுது நல்லா க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஐஸ்கிரீமு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதை அதே நான் ஏர்டைட் கண்டெய்னரில் மறுபடியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் மறுபடியும் அதே பாக்ஸ்லேயே மாற்றிக்கிறேன். இதில் மூடி போட்டு 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக நம்மளோட பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நார்மலாக நம்ம குழம்பு யூஸ் பண்ணுற அந்த கரண்டி வச்சும் எடுக்கலாம். எடுத்த இந்த ஐஸ்கிரீமை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.